கொஞ்சம் சம்பூர்ணமா அவங்களுக்கு என்ன இருந்ததுன்னாங்க ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன், அதாவது நம்ம நுரையீரல்ல மைல்டா இன்ஃபெக்ஷன் இருந்துச்சுங்க. மூச்சுத்திணறல் இருந்தது. ரஜினி மேடம் பார்த்தாங்க, பரவாயில்ல நீங்களே இங்கே 2 நாளைக்கு பெட்டில் இருன்னு சொன்னாங்க. அது அவங்களுக்கு எப்படி ப்ரெசென்ட் ஆச்சு அப்படின்னா ஃபீவர், ஒரு சளி, இருமல் இருந்துச்சு. இப்போ அங்கே வரும்போது மூச்சு மூட முடியல. நீங்கள் வந்து 2 நாள் ட்ரீட்மெண்ட் எடுத்துறதுல பரவாயில்ல, மூச்சு திணறல் பரவாயில்ல, நல்லா இருக்குது. ஸோ அவங்க ஒன்ஸ் ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணி அந்த ஐவி ஆன்டிபயோட்டிக்ஸ் அண்ட் கண்டினியூஸ் நெபுலைசேஷன்ஸ் அதெல்லாம் பண்ண பிறகு அந்த ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷன் இஸ் நவ் ரிசால்விங். இந்த மாதிரி இன்ஃபெக்ஷன் ப்ரீ பாண்டிங்காக இருக்கிறவங்களுக்கு எல்லாமே வந்து நம்ம வந்து கேர்ஃபுல்லாக இருக்கணும். இந்த கிளைமேட்டு அண்ட் இப்போ இருக்கிற ஃப்ளூ சீசன் வந்து இட்ஸ் வெரி வெரி க்ரூஷியல் டு தெம். ஏன்னா இது வந்து ரொம்ப ஈஸியான இன்ஃபெக்ஷன் கான்ட்ராக்ட் ஆயிடும். எல்லாருக்கும் ஒரு மைல்டு இன்ஃபெக்ஷன் இந்த மாதிரி சிவியர் ஹாஸ்பிட்டலைசேஷன்ஸ் போகிற வரைக்குமே அண்ட் நெபுலைசேஷன்ஸ் வர வரைக்கும் தேவைப்படுங்க. ஸோ இட்ஸ் பெட்டர் டு பி காஷியஸ். நர்ஸுகளை நைட்டும் பகலும் என்னை பார்த்தாங்க, நல்லா பார்த்தாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு நான் ரொம்ப நன்றி.